முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பிறையை கண்ணில் பார்க்குறது, இங்கே பார்க்குறது, அங்கே பார்க்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்றுக்கணும். நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு அது கொஞ்சம் எஃபர்ட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் அவங்க அந்த ஹிஜ்ரி கமிட்டி சார்ந்தவர்களை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. எப்படி வந்து பிறைகளை வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம்னு வச்சுருங்களேன். அடுத்தது இதிலே எளிமையான ஒரு விஷயமும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டர் வந்து இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. சயின்டிஃபிக் கால்குலேஷன் படி ஒவ்வொரு மாதமும் பிறை வந்து எங்கே உதிக்குது, எங்கே மறையுது, எப்படியெல்லாம் வந்து அதோடைய சுழற்சி வந்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன் அடிப்படையில், குத்துமதிப்பாக இல்லை, ஜோசியம் மாதிரி பஞ்சாங்கம் மாதிரி கிடையாது, அக்யூரேட்டான முறையில் ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு கேலண்டரை வந்து இவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நாம் என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். இந்த கேலண்டரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கண்ணுலேயும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கேலண்டரில் அவங்க சொல்கிற அந்த டேட்டு படியே தான் அமாவாசை வரும். அந்த மாதம் 29னா 28வது நாள் ஒரிஜினல் கதீம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆயிரும், மறைக்கப்பட்டு அது அமாவாசையாக மாறிடும். அதே இவங்க கேலண்டர் போட்டிருக்கிற 30வது நாள் கொண்ட கேலண்டர் இவங்க விட்டுருந்தாங்கன்னா 28வது நாளுக்கு அடுத்த நாளும் ஒரிஜினல் கதீம் வரும். 28வது நாளுக்கு அடுத்த நாள் ஒரிஜினல் கதீம் வரும். 30வது நாள் மறைக்கப்படும். அது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதை அந்த கேலண்டரோட நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸும் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போது பிறையை வந்து பார்க்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்படி கேலண்டர் நம்ம விடலாமா, கேலண்டர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால், கேலண்டர் ஃபாலோ பண்ணுறதுக்கும் குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குர்ஆனில் 10வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவனே சூரியனை வெளிச்சம் தரக்கூடியதாகவும் சந்திரனுக்கு ஒளியையும் கொடுத்தான், மேலும் வளர்ந்து தேயும் நிலைகளை சந்திரனுக்கு நிர்ணயம் செய்தான், இவற்றின் மூலம் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் கால கணக்கையும் நீங்கள் அறிந்து கணக்கை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ அந்த கணக்கு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த வேலையும் நமக்கு மிச்சம். அதாவது நான் முதல்ல இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து தான் ரசூலா தீர்மானம் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு உலமாக்கள் எல்லாம் கண்ணில் பார்க்கறது தான் சுன்னத்துங்கிறாங்க. அப்போ சுன்னத்துவே நாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத அது இந்த இடத்துல நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். அதே அட்வான்ஸ்டு வெர்ஷன் இதோடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக இந்த கணிதவியல் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கிறதன் காரணமாக எளிதாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு நாளை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து எடுத்துங்க, ஒரு சந்திர கிரகணம் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறானா இல்லையா, இத்தனை மணிக்கு இந்தந்த பகுதியில் கண்ணில் பார்க்க முடியும், இந்தந்த பகுதியில் தெரியாது, இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் நடக்கும்னு சொல்கிறானா இல்லையா, சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையா, அக்யூரேட்டாக தெரியுது. இப்போ அந்த அளவுக்கு வந்து நாம் என்ன ஆகிட்டோம், அட்வான்ஸ் ஆகிட்டோம். இதைத்தான் எல்லாம் என்ன சொல்கிறான், கணக்கை தெரிவதற்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சந்திரனுக்கு பல ஸ்டேஜுகளை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 10வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 6:96 எல்லாம் சொல்கிறான், காலக்கணக்கை நீங்கள் அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் அவன் உண்டாக்கினான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நமக்காகத்தான், நமக்கு டேட்டு காட்டுறதுக்காகத்தான், இந்த கணக்கை நாமல் புரிந்து கொள்வதற்காகத்தான் உண்டாக்குனுங்கிறான். அதே மாதிரி 55வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே இயங்குகின்றன. அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அந்த கால்குலேஷன் படி தான் அது இயங்குதுங்கிறான். இன்னொரு வசனத்தில் பாருங்கள், இன்னொரு படி மேலே போய் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தவறாமல் தம் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறு சூரியனையும் சந்திரனையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான்ங்கிறான். சூரியனும் சந்திரனும் எல்லாம் என்ன பண்ணிட்டானா, மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தாங்கிறான். வசப்படுத்தி கொடுத்தானா என்ன அர்த்தம், நாம் சொல்கிற மாதிரி அது பேச்சு கேட்குமா, ஆடு மாடுகளை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ ஆடு வந்து நம்ம கூப்பிட்டா வருது, நம்ம உட்காருனா உட்காருது, போனால் போகுது. இப்போ நம்ம சொல்கிற பேச்சு கேட்டு நமக்கு அடங்கி நடக்குது. அப்போ சூரியன் சந்திரன் நமக்கு அடங்கி நடக்குதா கேட்டால் கிடையாது. என்னன்னா அதோடைய ரொட்டேஷன் ஒரே மாதிரி வந்ததுனால நமக்கு அது எளிதாகி போச்சு. நம்மளால் கரெக்டாக வந்து அதோடைய கால்குலேஷனை சொல்லி அது சொல்ல முடியும். இன்றைக்கி இந்த இடத்துல தான் வரும், நாளைக்கு இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு நம்மளால் என்ன சொல்ல முடியுது, சந்திரனை பற்றி நம்மளால் சொல்ல முடியுது. ஏன் சொல்ல முடியுதுன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து எல்லாம் டிசைன் பண்ணிட்டான், அது மாற்றி செய்யாது. இது மட்டும் நம்மளால் முடியலைன்னு வச்சு, இன்றைக்கி சந்திரனுக்கு சேட்டலைட்லாம் அனுப்புகிறாங்க, இன்றைக்கி சந்திரனுக்கு ராக்கெட்லாம் அனுப்பி லேண்டிங்கெல்லாம் பண்ணுறாங்க. மனிதர்கள் போகிறது சர்ச்சை இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் ஆள் இல்லாத அந்த விண்கலங்கள் பொறுத்த வரைக்கும் சந்திரனில் வந்து லேண்டிங் ஆகிருக்கு. அந்த லேண்டிங் எப்போ பாசிபிள், அதோடைய ரொட்டேஷன் இப்போ இங்கே கிளம்பும்போது ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி அது சந்திரன் கிளம்பும். எது
இங்கேருந்து ஏவுகிற அந்த விண்கலம் வந்து ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பும். இது போகும்போது இது ஏவப்படும் போது சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும், இது போய் அந்த இடத்துல ரீச் பண்ணும்போது சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும். அப்போது அதை கரெக்டாக அப்படி மீட் பண்ண வைக்கணும்னா அதோடைய ரொட்டேஷன் நமக்கு அக்யூரேட்டாக தெரியணும். இன்றைக்கி மனிதன் அந்த அளவுக்கு வளர்ந்ததுனால இந்த ரொட்டேஷன் வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வந்து ஒரே மாதிரி செட் பண்ணி கொடுத்ததுனால இது அல்லாஹ் செஞ்ச மனித குலத்திற்கு மிகப்பெரிய ஒரு நியாமத்து. அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது கால்குலேட் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு வசப்படுத்தி நான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறான். அந்த அடிப்படையில் இதை கணக்காகவும் நாம் என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. கணக்கு போட நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வேலை நமக்கு முடிஞ்சது.